அவங்க பாருங்க அவரு வாங்க அவ்வளோதான் அது நீங்க அவுட்டு கொடுங்க ஓகே நானே முட்டி போடுங்க ஊட்டியில குதிரை ஓட்டுற மாதிரியே கிடக்கு அவ்வளோதான் இப்படி வா முட்டி போடுங்க முட்டி போடுங்க செம்மையா இருக்கு இங்க பாருங்க ஜோகினி காட்டேஜ் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் போயிட்டு அப்படியே ஜோகினி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே இந்த சிவன் டெம்பிள் ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் சொன்னாங்களே அதையும் பார்த்துட்டு வர போகிறோம். நான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே இப்போ பாருங்க தண்ணி எப்படிலாம் இருக்குது பார்த்து நடங்க. ட்ரக்கிங்கோட பாதைகள் போயிட்டுருக்கு, எல்லாம் போயிட்டுருக்காங்க. இதான் ஆப்பிள் மரமா? டிசம்பர்ல தான் ஆப்பிள் வந்து காய்க்கும். அப்படியா? டிசம்பர்ல காய்க்குமா? இங்க பாருங்க ஆப்பிள் மரம், ஆப்பிள் காய் விட்டுருக்கு பாருங்க. பாருங்க இதுதான் கஞ்சா செடியாம். வாயில வைக்காது. இன்னும் ஆப்பிள் மரம். ஃபால்ஸ்ல எப்படி போய் பாருங்க. இதெல்லாம் ஆப்பிள் தோட்டம் பாருங்க. ஆப்பிள் தோட்டம் பார்த்தீங்களா? ஆப்பிள் காய் பார்த்தீங்களா? லைட்டாக இப்போ சின்ன சின்ன காய் வருது. டிசம்பர்லாம் செம்மையா ஆப்பிள். அப்படியா? புதுசு புதுசாக இருக்கு. ஆமாம் நாவல் பழம் மாதிரி இல்லை? என்ன பழம்னு தெரியல. நாவல் பழம் மாதிரி இருக்கு. ஆமாங்க இங்க பாருங்க என்ன பழம் தெரியல, நிறைய இருக்குங்க வித்தியாசமா. இங்க பாருங்க ஃபுல்லா ஆப்பிள் தோட்டம். ஆமா இது ஆப்பிளோட காய். ஆமால சூப்பர்ல. ஆப்பிள் வந்து டிசம்பர்ல இது ஃப்ரெஷா கிடைச்சிரும். இங்க பாருங்க ஆப்பிள் காய். இது வந்து கிரீன் ஆப்பிள். கிரீன் ஆப்பிள் அது. இங்க பாருங்க இது என்ன கலர் ரோஜா சென்னை தண்ணி பாருங்க. இது என்ன கலர் ரோஜா தெரியல, எவ்வளவு மொட்டு பாருங்களேன். இது பாருங்க ஆப்பிள் காய் பாருங்க, கிரீன் ஆப்பிள் நினைக்கிறேன் இது. ஆமாண்ணா கிரீன் ஆப்பிள். பாருங்க கிரீன் ஆப்பிள் காய். பாருங்க ஃபுல்லா ஆப்பிள். ஆமா அதோ பாருங்க. ஆமா எங்க கெஸ்ட் ஹவுஸ் ஆப்போசிட்ல வந்து இதோ பாருங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ். இது கெஸ்ட் ஹவுஸ் ஆப்பிள் தோட்டம் ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க பாருங்க ஃபுல்லா ஆப்பிள் தோட்டம் தான். இங்க கூட மலையிலேருந்து அப்படியே ஐஸ் கியூப் அப்படியே கரைஞ்சி வருது பாருங்க. பாருங்க இங்கெல்லாம் தண்ணி பஞ்சமே இல்லைங்க. இங்க பாருங்க நேபாளிஸ்ல வராங்க. இங்க பாருங்க எல்லா கலருக்கும் ரோஸு, எல்லோ, பிங்க்கு, ஆரஞ்சு,
இங்கே பாருங்கள், ஜோகினி ஃபால்ஸுக்கு போர்டு வச்சுருக்காங்க. நாங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க, பியூர் செரி. एक ग्लास வந்து 50 rupees. रेट जास्ती कमी रिड्यूस थोड़ा रिड्यूस 50 की दो हाँ 50 की 2 पा ओके 50 रुपए ரெண்டு और कुछ कैप அந்த அப்படியே பிக்க பிஸ்டியா இங்க பாருங்க சரி அதான் சொல்ல ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் செம்ம டேஸ்ட் வந்தீங்கன்னா இங்க வந்து வாங்கிக்கோங்க இந்த அக்கா செம்ம டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு காட்டுங்க சாப்பிட்டு காட்ட மாட்டீங்க ம் ஓகே சூப்பர் நீ கோபி हाय हाउ आर यू சரி பா ஆமா அப்படியே இங்க பாருங்க ஹெலிபேட் இது இல்ல இது ஓகே இது ஹெலிபேட் இது ஹெலிகாப்டர் வந்து இங்க தான் இறங்கும் பிரெயின்லாம் இல்லை அக்ரூட் ரூட்ல எப்படி இருப்பாரு என்ன இது ஆப்பிள் ட்ரை ஆப்பிள் அது ஓ இங்க பாருங்க ட்ரை ஆப்பிள் ऐसा क्या सकते हैं हां सिखाते நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும் நல்லா இருக்கும் இது போங்க அதான் சொல்றேன் போயிட்டு இதுல வர மாதிரி தான் போயிட்டு அப்படி வருவா போலாமா திருப்பி அங்கே நடக்கணும் இல்ல அவனே ரிட்டர்ன் இங்க கொண்டு வந்துருவான் நீ ஏத்தி போய் திருப்பி 12 பேர் போறதால 200 ஆமா 12 பேர் போறனால 200 ரூபாய் இல்லனா 300 ரூபாய் பிக்கப் டிராப்னா 500 ரூபாய் அம்மா யார் பா டீ குடி சாப்பிடலாமா அப்பா டீ சாப்பிடுறீங்களா டீ யார்ல டீ வேணும் சூப்பரா இருக்கு பாருங்க மரத்துல சூப்பரா இருக்கு சோஃபா அருமையா இருக்கு போயாவா ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க நான் சாப்பிட்டு பாக்கறியாடா ஆமா யார் டீ வேணும் ஏய் ஃபர்ஸ்ட் ஒன்னு एक टी 30 रुपीस பொங்கல் சரி பசில கிரவுண்ட் என்ன பண்ணலாம் வாடா வா சொல்லுங்க பாங்க போறோம் எனக்கு வெல்ல அந்த நம்ம சின்ன ஒரு சாயம் இல்ல 1/2 போடுங்க தண்ணியா குடி மட்டர் பிஸ்கட் ப்ளீஸ் உங்களுக்கு ப்ளீஸ் 1/2 போடுங்க இல்ல அதுலயே வாங்க உங்களுக்கு ஒண்ணா ரெண்டு அம்மாக்கு ஒரு சாயா உங்களுக்கு வேணுமா 3 அப்புறம் அங்க இல்லனா எனக்கு ஒரு சாயா 4 அவ்வளவுதான் அவருக்கு கோபி வேணாம்டா போறோம் 1 மேல போறாங்க யாரு அவரு கோபியா எங்க ஏன் கோபி மேல அவங்களுக்கு ஒண்ணுதான் ஏய் கோபி மேல போறாப்ல 1 அதுக்கு எங்க போற மேல பாம்புலாம் வந்து என்ன பண்ணுவ பாம்புலாம் வந்துனா பாம்புல வந்து ஆளு கால் அடி சத்தம் கேட்டா ஓடி வந்தாங்க ஆ நிஜமா பாம்பு வந்து நம்மள அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் அது இது பண்ணுமா ஆ
தேங்க்யூ. வழி வழி பேக்ல வந்துட போறாரு. பார்த்து பொறுமையா பொறுமையா. கிருஷ்ணா டீ, டீ, அப்பா டீ. சொல்லமா அவங்க ரெண்டு பேரும். நான் ஒரு டீ. நீ எடுக்கலையா? அவங்க அவ்வளவுதான். டீ வேணாமா? வேற டீ வேணாமா? உங்க டீ தானா அது? நான் இது சம தண்ணி. ட்ரெயின்ல சப்போதே பண்ணாங்க. அவர் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. வீடியோ எவிடன்ஸ் காட்டணும் அவர்கிட்ட. நீ இவ்ளோ அவன் கடை வச்சிரான். நான் இந்த 10 ரூபா சேர்த்தா ஒரு நாளைக்கு 500 எக்ஸ்ட்ரா. ஸ்டார்ட் திருப்பியும் ஸ்நாக்ஸ் முடிச்சிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ரூட்ல பாருங்க எப்படி இருக்கு. அதான் சொல்லிடுறேன். யாருன்னா உனக்கு பயம் அவர் வீடியோ எடுங்க வாசிக்கிறேன். பயம். ஆமாங்க சூப்பரா இருக்குல்ல பாருங்க. இந்த இடத்துல சூப்பரா ஒரு மியூசிக் போடுறாரு ஒருத்தர். வேற லெவலுங்க. அங்கே பாருங்க ஃபால்ஸ் எங்கேருந்து கொட்டுது பாருங்க. மேல் மட்டத்துலேருந்து கொட்டுது. ஆமாம் மேலேருந்து வருது. அங்கே வரைக்கும் போகணுங்க. இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ இன்னும் நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் போகணும். இதான் ஜோகினி ஃபால்ஸ். ஆமாம் ஆனால் கிட்ட போனால் தெரியும் சார். அது மேலே தெரியாது சார். கிட்ட போனால் தெரியும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? È il prossimo.
வாவ் ஆமா ஸ்னேக் விட்டுருக்காங்க. வா ஐயோ அது அங்கே கொட்டுறது இங்கே சாரில் அடிக்குதுங்க சில்லுன்னு. இந்த தண்ணியெல்லாம் குளிக்கவே முடியாதுங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுதுங்க. இந்த ஐஸ் அப்படியே மெல்ட் ஆகி கொட்டுது. தண்ணி எப்படி ஓடுது, ஆனால் கால் உடைக்க முடியாது. நம்ம குடிங்க ஆ அங்கே கொட்டுறது அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. ஜோகினி ஃபால்ஸ் வந்துட்டேன். கப்புள்ஸ்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க ஜோகினி ஃபால்ஸில். செம்மையாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம பாம்பு பார்க்க போகிறோம். பாம்பு பிடிக்கிறாங்க. பாருங்க செம்மையா இருக்கு. நல்ல பாம்பு இது பார்க்காம விட்டோம். நாங்க நல்ல பாம்பு இது பார்க்காம விட்டோம். அங்கேதான் இருக்கும் அவன் காட்டுல. அது மலை பாம்பு. நல்ல பாம்பு படம் எடுக்கிறதுலாம் இருக்கும். பாம்புல பாக்கல நீங்க நல்ல பாம்பு இருக்காம அது வர வடப்பு அப்படி நவுறுது. அம்சுடு உள்ளுக்குள்ள சம பையனுக்கு அது வேற ஒரு முறை லுக்கு விடுறாப்புல முறைக்கிறாப்புல. கண்ணு பாக்குறாரு பாம்பை.
சரி இப்போ அது அவனுக்கு டைம் ஆயிடுச்சு. இல்லை ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்க. हिमाचल प्रदेश எல்லாம் முடிச்சாச்சு. திருப்பியும் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். நாங்கள் எல்லாரும் வாங்க 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 போகிறோம். हिंदी हिंदी में बोलो. தாண்டி வரீங்களா நீங்க? தாண்டி வரீங்களா? வாங்க ரூட் கேளுங்க. போயிடலாம் வாங்க. அவர் அதே வழி தான் காட்டுறாரு. தூரமா போறோம். நம்ம அப்படியே போய் அந்த இதே போலாம். இதுக்கு பாறைகரையா இருக்கு தெரியாம போச்சுனா ஒரு எனவோ கிட்ட இருக்க லோக்கல் வழி தெரியும். அப்படியே இன்னொரு ஐஸ். ஏய் தீபா. சரி வாங்க போலாம். தீபா போலாம். எங்க தீபா? ஆமா டாடி இதென்ன வைட் நீ சொல்றது என்ன? நான் சொல்றது பேக் டு ஏய் அந்த ஓர போவாதடா பின்னாடி நந்துங்க. செம என்ஜாய்மெண்ட். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஹாப்பியாக இருக்கும். கையெல்லாம் அப்படியே முறைச்சிக்கிச்சு. எங்கள் கையெல்லாம் நீங்க தான் பாம்பு எடுத்துக்கல. பாம்புக்கே நாங்க டஃப் கொடுப்போம். அவரு பரவாயில்ல தைரியமா எடுத்தாரு. ஏய் பா எங்க எங்க பாக்குறீங்க? அப்பா ஏய் வாங்க போலாம். வாங்க வாங்க. இருட்டுது. மழை வரப்போகுது நினைக்கிறேன். பாத்துறீங்களா? சரிங்களா? ஆமா பரவாயில்ல. இன்னைக்கு உருப்படியா வந்து ஜோகினி ஃபால்ஸ் பார்த்தோம். ஆமா இன்னைக்கு யூஸ் செம்ம. ஏய் ஓரம் போகாதீங்க. அது நாளைக்கு 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 முடிவு பண்ணுங்க. அம்மா சீக்கிரம் படுத்துட்டு காலைல சீக்கிரம் 7 மணிக்கெல்லாம் கீழே இருக்கணும். யாரு தீபா இதுதான் இல்லப்பா. அந்த ஸ்னோஃபால் மேலே எவரெஸ்ட் அந்த இதுகிட்ட போகலாம். அந்த ஹிமாச்சல் பிரதேசோட ஹிமாலயா சொல்கிறோம்ல அது கிட்ட போகிறோம். இன்னும் ஸ்னோ இருக்கு பாருங்களா. இன்னும் ஸ்னோ இருக்கு. இன்னும் ஸ்னோ இருக்கு பாருங்க. தொட்டு பாக்குறோம். சாரி சாரி வாங்க வாங்க. பார்த்து வாங்க. பொறுமையா வாங்க. ஸ்லோவா இருங்க. பொறுமையா பொறுமையா. 200 ரூபா போக வேண்டியது 6 பீஸ் வாங்கி 100 பீஸ் ஆகிட்டான். ஆமா 100 ரூபாய் ஆகிட்டான். ஆமா இப்போ யாருக்கு லாஸ் கிடையாது.
இப்போ சரியில்லை, வேஸ்ட் உள்ள கெட்டு போச்சு. அது அக்ரூட் கெட்டு போச்சு, அது வேஸ்ட். இன்னொன்னு இருக்குது. ஆ வீட்டை போய் முதல்ல குங்குமம் டெஸ்ட் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அது ஒரிஜினல் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கா, ஆ ஃபோன் பண்ணா ஒரு 250 ரூபா டெலிவரி இது கொடுத்தா கொரியர் பண்ண அனுப்பிச்சிடுவான் பையன். அக்ரூட்டா அது அவன்கிட்ட காசு இல்லை, எல்லாமே கெட்டு போச்சு. இது யூஸ் இன்னொன்னு ஒன்று காட்டினா இவர் வாங்கினவர் கெட்டு போச்சு. இன்னொன்னு பாருங்க, வீடு கிட்ட வந்துட்டோம், ரூம் கிட்ட வந்துட்டோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக நிறையா பனி பெய்யுது, பயங்கர சில்லுன்னு இருக்குது. ரெண்டு பனியும் மழை தூரலும் போட்டுகிட்டே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரிப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம். சொல்றேன், எல்லாரும் சேர்த்து எப்படி நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அளவு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, நீங்க எப்படி இருந்தது? கெடுத்தாலும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. மிஷன் சக்சஸ். நீங்க சூப்பர். ஃபிகர்ஸ் தான் ப்ரோ கம்மியா இருக்கு. ஃபிகர்ஸ் தான் கம்மியா இருக்கு, மற்றபடி நல்லா இருக்குது. ஐயா, இன்னைக்கு எப்படி இருந்தது உங்க ட்ரிப்பு? சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. I am so happy. இவங்க செம்ம ஹாப்பி. இது என்ஜாய் பண்றேன் இந்த ஏரியால. சூப்பரா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சென்னையில மோஸ்ட்லி இங்க இருந்தா வெயில்ல பெஞ்சிருக்கோம். சோ இங்க வரவோ சோ ஹாப்பி. சென்னையில இங்க இருந்தா தீஞ்சிட்டு இருப்போம் வெயில்ல. இங்க மழை பனி எல்லாம் சில்லுன்னு இருக்கும். ஹாப்பியா கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சுட சுட சாப்பிடுவோம். வெறச்சி போயிருக்கு. அந்த வெறச்சி போனதுல மேடம் ஹாப்பியா இருக்காங்க. ஆமா, அங்க இருந்தா கறி கட்ட, இங்க இருந்தா என்னது ஃப்ரீஸ். ரெண்டும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. இரண்டுமே கஷ்டம் தான். கரெக்டா, அது சமநிலையில இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஆமா, அதானே, அதேதான். இன்னைக்கு செம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. வீடியோ பாருங்க.